ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா நம்ம பாரம்பரியமான கம்மங்கூழ் தான் செய்ய போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நாங்கள் நேற்று வேலையிலேருந்து வந்து ரெடி பண்ணி கரைச்சி வச்சுருக்கோம். இப்போ நல்லா புளிச்சிடுச்சு காலையில். இப்போ நம்ம இதை ரெடி பண்ணிக்கலாம். வாங்க எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு குண்டா வச்சுக்கலாம். அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கிட்டோம். தண்ணி நல்லா கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம இந்த அரிசியை க்ளீனாக கழுவிட்டு அது கூட போட்டு வேக வச்சிடலாம். நொய் இருந்தால் நொய் போட்டுக்கலாம், இல்லைன்னா அரிசி இருந்தால் அரிசி போட்டுக்கலாம். எங்ககிட்ட நொய் இல்லை, அதனால் அரிசி போடுறோம். இப்போது நம்ம கழுவி போட்ட அரிசியோட சாதம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மாவை ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். நம்ம மாவை ஊற்றிட்டு நல்லா கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா கட்டியாக ஆகிடும். முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ கிண்டுறோமோ அவ்வளோ நல்லா க்ளீனாக வரும், கட்டி இல்லாமல். கொஞ்சம் கெட்டித்தன்மை வந்துருச்சு. இப்போ நம்ம உப்பு போட்டுக்கலாம். இன்னும் நல்லா வேகணும். நம்ம களி பதத்துக்கு வெந்தால் தான் நல்லாயிருக்கும் கூழ். அதனால் நல்லா வேகட்டும். நல்லா சிம்மிலே வச்சு வேக வச்சு நல்லா ஆயிடுச்சு. எவ்வளோ கம்மியாயிடுச்சு பாருங்கள், அவ்வளோ நிறையா இருக்கும். அப்படியே அது வேக வேக கம்மியாயிடும். கம்மியாச்சுனாவே நல்லா வெந்துருச்சுன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். நல்லா கெட்டியாகவும் ஆயிடுச்சு. இப்போ நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 3 மணி நேரம் கழித்து நம்ம இதை சாப்பிட்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ 3 மணி நேரம் கழித்து நம்ம திரும்ப இதை எடுத்து பார்த்துருக்கோம். சூடு ஆறி போய் நல்லாயிருக்கு. இதுக்கு நம்ம தொட்டுக்கிறதுக்கு கருவாடு, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், அடுத்து வேர்க்கடலை சட்னி. இதில் உங்களுக்கு எது பிடிக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.